பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் அனைவருக்கும் ஒரு நன்னாளாக ஆரோக்கியமான நாளாக அமைய வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்று ஒரு முக்கியமான ஒரு விடயம். நேற்று வருகிற அந்த ஒரு நோயாளி இந்த ஒரு சம்பாஷணையை நாங்கள் இடத்துல கதைக்கலாம் நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட ஒரு 62 வயதுடைய ஒரு நோயாளி. அவர் சீனி நோயுள்ளவர். அப்போ அவர் ஒரு காலில் ஒரு காயம் சொல்லித்தான் காட்ட வந்த நேரத்தில் அவர் சீனியை செக் பண்ணோன்னே 425 இருந்துச்சு. அப்போ அவர் நான் செக் பண்ணுறது முதல்ல கேட்டேன், எப்படி சுகர்லாம் கண்ட்ரோலாக இருக்கேன், என் காயம் கடும் நார்மலாக இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு, சுகர் எப்படின்னு இருக்கேன், இந்த சுகர் நல்ல கண்ட்ரோல் தான் சார் சொன்னார். நான் சாப்பாடெல்லாம் கடும் கண்ட்ரோல், டேப்லெட்டில் ஒழுங்காக பாவிக்கிறேன்னு சொன்னார். அப்போ நான் சீனியை அந்த ரெண்டமாக பார்க்குற டைமில் 425 இருந்துச்சு. இப்போ நான் 425 சொன்ன அவர் சொன்னார், எனக்கு குறையில்லை சார், ஒரு 20 வருஷமாக கடந்த 20 வருஷமாக எனக்கு 425 தான் இந்த சீனி வளமே எந்த கணக்கில் இருந்துக்கு நான் டெப்லெட்லாம் போடுறேன், அப்போயும் குறையுதில்லைன்னு சொல்லி. அப்போ நான் கேட்டேன், இப்போ நீங்கள் டெப்லெட்லாம் போடுறீங்க, சீனி குறையுதுன்னா உங்களோட உணவு தான் பிரச்சனை. இல்லை சார், நான் ஒன்றும் அந்த சீனி சாப்பாடு ஒன்றும் சாப்பிடல, கடும் கண்ட்ரோல், சுவப்பரி சோறு அந்துங்கிற, குரங்கு கஞ்சியாக குடிக்கிற, கடலை பயிர் சாப்பிட்ற, சுகர் கண்ட்ரோல். அப்போ நான் எந்த அனுபவத்தில் நான் என்ன செய்கிறேன்னா, அப்படி சொல்கிற ஆக்களுக்கு நீங்கள் காலையிலேருந்து வாய்க்குள்ளே வச்சு எல்லாத்தையும் சொல்லுங்கள், நான் எழுத போகிறேன்னு சொல்லி போட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ அந்த அடிப்படையில் இந்த காலையில் என்ன ஸ்டார்ட் பண்ணேன், என்ன குடிச்சிங்கன்னு நம்ம காலையில் டீ குடிச்சேன். நான் சீனி போடாமல் தான் டீ குடிக்கணும்னு சொன்னேன். அப்போ நான் சீனி போடலேருந்து எப்படி உங்களுக்கு தெரியும் யார் டீ ஊற்றி தாரன்லாம் கேட்டுடனே இனிக்க மாட்டான்னு சொல்லிச்சேன். அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பழக்கம் என்ன சொல்லிச்சேன்னா, யாரும் சுகர் போடாமக்கு சீனி ஊற்றுறதில்ல. இப்போ சீனி நோயாளிக்கு கூட நான் குறையத்தான் போடுறேன்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம சிறிதளவாச்சு சீனி போடுறோம், அது ஒரு பிரதான காரணம். சுகரை பொறுத்தளவில் சீனி வியாதி உள்ள நோயாளிகளுக்கு சுகரை விடாமக்கு குறைச்சில்லை, சீனியை விடாமக்கு சுகர் கண்ட்ரோல் பண்ணுறது. சுகரை கண்ட்ரோல் பண்ணாமக்கு அதை சுகரை ஆட் பண்ணப்பட அறவே கொஞ்சம் போட்டாலும் கூட அது கூடிய அளவுக்கு தான் நம்மளுக்கு அது சேரும். உண்மையில் இப்போ நாம் ஒரு பிங்கான் சோறு சாப்பிட்ற டைமில் நம்மளுக்கு வார சீனி ஒரு 300ன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு ஸ்பூன் சுகரை போட்டு நம்ம ஒரு டீ அடித்தோம்னா நம்மளுக்கு ஒரு 300 வரும். ரெண்டாவது டிரெக்ட் சுகர். இப்போ சோறு நம்ம சாப்பிட்டு சவிபாடு அடைஞ்சு பிளட்டில் சுகர் ஆகி வாரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அவ்வளவும் சேர்ந்து கூட ஒரு குறித்த அளவு ஒரு 300-350 தான் நம்மளுக்கு ஒரு ஆஃப்டர் மீல் வரும். ஆனால் டிரெக்டாக சுகரை சாப்பிட்டோம்னா ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் அல்ல ஒரு வட்டலாப்பம் சில கூட ஒரு சின்ன ஒரு பீஸை சாப்பிட்டாலே நம்மளுக்கு 300 வந்துடும். அதை இப்போ எல்லாருமே நினைக்கணும். அப்போ அவர் சொன்னார், நான் சீனி போடாமல் தான் குடிக்கிறேன் சொல்லி சொன்னார். அப்போ அதுவும் அவருக்கு கன்ஃபார்ம் இல்லை, அறவே நாங்கிட்ட நீங்கள் கலந்தது சீனியா அந்த டீயானிட இல்லை. அப்போ யாரும் ஊற்றி தரக்குள்ள வீட்டை நீங்கள் விசிட் போனாலும் கூட நாங்கள் அந்த சுகரை போடுவாங்க. அப்போ அது ஒரு காரணம். மற்றது அந்த நான் வளமையாக கேட்குற டீ நம்மளோட பக்கம் இருக்கிற பழக்கம் காலையில் டீயோட தனியாக டீ குடிக்கிறல யார். அப்போ டீயோட என்ன சாப்பிடுங்க, அது போல சொன்னார், 2 பாலப்பம் சாப்பிட்டுட்டாரு. சரியானே. அப்போ அவர் 425 காரணம் ஒன்று வேணுமே. இப்போ சும்மா 425 வராது. இப்போ பிள்ளையா நாகல்கிட்ட ஒரு இது இருக்கு என்னென்னா, எங்களோட பரம்பரையில் சீனி அல்லது எனக்கு குறையிறதில்ல சார், நான் ஒன்றுங்கிறேன்னு சொல்லி மடத்தனமாக ஆக்க சொல்கிறேன். உண்மையாக அவங்களுக்கு அந்த தெரியாதான் காரணம். அவங்க அந்த சின்ன சின்ன சாமான்கள் தானே அதுகளை அதுகளை சொல்ல மாட்டாங்க, சுகருக்குரிய இதுன்னு சொல்ல மாட்டாங்க. மெயினாக சொல்கிறேன் என்னென்னா, அந்த பிரதானமான உணவை தான் அவங்க சொல்கிறேன். இப்போ காலை சாப்பாடு நான் ரைஸ் சுவப்பரி சாப்பிட்டேன்னு சொல்லிடுவாங்க, பகல் சாப்பாடு கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், இரவு நான் பெருசாக சாப்பிட்றது இல்லை சொல்லுவாங்க. ஆனால் இவங்க அந்த இடையில சாப்பிட்ற சின்ன சின்ன சாமான்களை சொல்கிறது. ஆனால் அதான் பிரதானமாக அங்கே சுகரை கூட்டுறதுல பங்களிக்கலையே. அதில் தான் இந்த நான் சொல்கிற விஷயம், இந்த டீயோட அவர் 2 பாலப்பங்களை அவர் தனியாக மாற்றி சாமான் அதை சாப்பிட்டு போட்டு திருப்பி அவர் என்ன செய்கிறாருன்னா, காலை சாப்பாடு என்ன சாப்பிடுன்னு கேட்டோன்னே குரக்கன் கஞ்சி குடிச்சேன். அப்போ குரக்கன் எப்படி நான் பேசினதுக்கு குரக்கன் கஞ்சி அட்வைஸ் பண்ணுறதே இல்லை. ஏன்னு சொல்லிச்சுன்னா, குரக்கன் கஞ்சி காய்ச்சிற வீட்டுகள் எல்லாத்துலேயும் சுகர் போடாமல் காய்ச்சுறாங்க, அல்லது ஈச்சம்பழத்தை போடுறாங்க, அல்லது ப்ளம்ஸ் போடுறாங்க. அப்போ இது ஒரு பிரச்சனை. அதனால் நான் நம்ம அட்வைஸ் குரக்கனை களிகண்டி நீங்கள் குரக்கன் கறியோடு சாப்பிடுங்க, அல்லது குரக்கனும் கொஞ்சம் கோதுமை மிக்ஸ் பண்ணி ரொட்டியை சுட்டி சாப்பிடுங்க, அல்லது குரக்கன் புட்டு சாப்பிட்டு கறியோடு சாப்பிடுங்க. ஏன்னா இந்த குரக்கன் கஞ்சி இனிப்பாகுது எப்படி, ஏன்னா அதில் ஒரு ஆளுக்கு காய்ச்ச மாட்டாங்க, வீட்டில் எல்லாரும் சேர்த்து தான் காய்ச்சுவாங்க. காய்ச்சல் டைமில் நான் குறையத்தான உங்களுக்கு சீனி போட்டேன்னு சொல்லி காய்ச்சிப்படும். அதுவும் அந்த சுகர் கூடினதுக்கு அவருக்குரிய அடுத்த காரணம். ஒரு 10 மணிக்கு அவர் ஒரு பிளேண்டி குடிக்கார், அது குறைய சீனி போட்டு பிளேண்டி குடிச்சிருந்தார். அப்போ நான் இது 3ஓட எண்ணிப்பாட்டுன்னு பகல் சாப்பாடுலாம் கேட்கல. ஏன்னு சொல்லிச்சுன்னா, டிரெக்டான சீனியை இப்படி சின்ன சின்ன சாமான சாப்பிட்ற டைமில் சில நான் மெலிமென் பிஸ்கெட் ஒரு 2-3 டீயோட பழமை சாப்பிட, அல்லது ரஸ்க்கு
கூட பேர் இதுல இந்த பேக்கரி சாமான் சாப்பிடலாம்னு சொல்லி நினைக்காங்க. பேக்கரி சாமான் எல்லாம் வந்து சர்க்கரைன்னு போட்டு அது கொஞ்சம் ஒரு ஸ்வீட்டாக தான் தயாரிப்பாங்க, இல்லாட்டி விற்காது அது. அப்போ எல்லா பேக்கரி ஐட்டம் வந்து நம்ம சாப்பிட்ற டைமில் இந்த டீயோட பட்டர் சாப்பிட்றது, ரஸ்க்கு சாப்பிட்ற பழக்கம் நம்ம ஏரியாவில் கடும் கூட. அதுவும் ஒரு பிரதான காரணம். வந்து பாலப்பம் காலத்தில் டீக்கு என்னென்ன ஒன்று வேணும், அது ஒரு சாப்பாடு, அது வேறு. பிறகு காலை சாப்பாடு ஒன்று வேறு அவங்களுக்கு. இப்போ இதுதான் அந்த நம்ம சுகர் கண்ட்ரோலில் பிரதானமாக நாங்கள் வந்து அந்த இதில் பிரதானமாக வந்து நாம் காலை சாப்பாடு 3 உணவையும் நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம்னு சொன்னால் 3 உணவையும் காலை சாப்பாடு, பகல் சாப்பாடு, இரவு சாப்பாடு, இது 3ஐயும் நாங்கள் இந்த பசி இருக்கப்படாது. சுகர்காரால் வந்து பசியோட இருக்கப்படாது. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா குறைய சாப்பிட்டு போட்டு ஒரு பசி வருது. பசி வந்தவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிச்சுன்னா சின்ன சின்ன சாமான்லாம் இடையில சாப்பிட்றாங்க. சாப்பிடக்குள்ள சுகர் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகுது. உண்மையில் வந்து அந்த சீனியை கட்டுப்படுத்துறதுல அந்த குறிப்பிட்ட நோயாளி வந்து ஒத்துழைப்பு இல்லாமல் நாங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஏன்னா அவங்க ஒழிச்சு சாப்பிடலாம், போகிற இடத்துல சாப்பிடலாம், அப்படி எல்லாம் இஷ்யூ இருக்குது. இப்போ வீட்டுகளில் கண்ட்ரோல் பண்ணினாலும் அவங்க வேறு விசிட் போகிற இடங்களில் வந்து இப்படி சுகரை வந்து போட்ட உணவுகளை வந்து சாப்பிட்றாங்க. ஆகவே அந்த டிரெக்டான நேரடியான சுகர், சிம்பிள் சுகர்னு சொல்லி சொல்கிறது, அது வந்து மாப்பொருளில் இருக்கிற சுகர்லாம் வந்து கம்ப்ளெக்ஸ் சுகர்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து சமீபாடு அடைஞ்சாலும் அது நேரம் எடுத்து தானே அது வரும். அதுவும் சடன் அவங்கள சுகரை கூட்ட மாட்டான். அந்த வகையில் நீங்கள் இப்போ இந்த நாள் வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுற விஷயம் என்னன்னு சொல்லி சீனி வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல அந்த சுகரை வந்து விட இனிக்கிற சாமான் அவர் மற்ற சின்ன வந்து நேற்று பலாப்பழம் சாப்பிடுறது. இப்போ பழங்களில் வந்து பிரதானமாக கடுமையான ஸ்வீட்டான பழங்களை வந்து சீனி நோயாளி விடணும். இப்போ கருத்து குடும்பம் மாம்பழம் ஒரு பாதி சாப்பிட்டாலே அது கடும் ஸ்வீட், எப்படியும் 300 வரும். நம்ம பலாப்பழம் வந்து ஒரு சோலையோட நிப்பாட்டையலாம். பலாப்பழம்ங்கிற சாமான் சரியான டேஸ்ட்டாக இருந்தால் அது சிலர்களை ஒரு பாதியே போனாலும் போகும், அப்படி சாப்பிடுவாங்க. அப்போ அப்படியான சாமான்களை வந்து கடும் ஸ்வீட்டான பழங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். அதுக்கு பதிலாக மாற்று வழி இருக்கு, வேறு பழங்கள் தானே. இப்போ தண்ணி மாதிரி பழங்கள்லாம் சாப்பிடலாம். இப்போ பப்பாசி பழம் சாப்பிடலாம், க்ரீன் ஆப்பிள் சாப்பிடலாம், ஜஃப்னாட கிரேப்ஸ் எல்லாம் அது வந்து ஸ்வீட் இல்லை. நம்மளோட மற்ற கிரேப்ஸ் எல்லாம் வந்து சரியான ஸ்வீட். ஒரேஞ்சிலையும் வந்து குட்டி ஒரேஞ்செல்லாம் சரியான ஸ்வீட், அது சொலையாக கலந்து வாருது. மற்ற பெரிய ஒரேஞ்சு வந்து புளியோட கலந்தது. இப்படி நம்ம கொய்யாக்கா பெரிய அந்த கொய்யாவெல்லாம் சாப்பிடலாம். இப்படி இனிக்காத பழங்களை சாப்பிடலாம். அப்போ இனிக்கிற பழங்களை வந்து அவாய்ட் பண்ணணும். இப்போ இவங்க சில டைமில் ஒரு பேஷண்ட் உண்டு, அவளோட சீனி குறையுதே இல்லை, எல்லாம் கண்ட்ரோல் பண்ணியாச்சு, போர்டே அட்மிட் பண்ணியாச்சு, குறையுதில்லைன்னு சொல்லிச்சுன்னா என்னென்று கடைசியில் இதே மாதிரி எழுதிட்டு வந்தோடனே அத்திப்பழம் சாப்பிட்றோம். என்னென்னு கேட்டால் கடந்த ஒரு 8 மாதமாக மகன் வெளிநாட்டிலேருந்து அத்திப்பழம் பட்டி அனுப்புகிறேன். ஏன் நீங்கள் அத்திப்பழத்தை அப்படி கூட சாப்பிடணும்னா எல்லா நோய்க்கும் மருந்து அத்திப்பழத்தில் இருக்குன்னு சொல்லி சொன்னால் அது மரத்தில் இருக்கிற அத்திப்பழம் சாப்பிடலாம். நீங்கள் அது காஞ்ச மாதிரி இருக்கும், வரும் இனிப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. இது வந்து அத்திப்பழம் இப்படி ஒரு வெளிநாட்டில் இருந்தால் எல்லாம் பாகு அடித்து எல்லாம் பேக் பண்ணி இனிப்போட வருது. அந்த அத்திப்பழம் தான் சாப்பிட்டாங்க தொடர்ந்து. மற்ற எல்லாம் கொண்டோம், சூப்பரி சோறு மற்ற எல்லாம் கொண்டோம். இப்படி நோயாளிகள் அவங்கள அறியாமக்கு சின்ன சின்ன சாமான்களை வந்து அதை சொல்லவே மாட்டாங்க சீனின்னு சொல்லி. அப்போ அப்படி சாப்பிடுவோம். இதுகள் தான் பிரதானம். ஆகவே இந்த சாமான்கள் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணினோம்னா தான் அந்த சுகரை வந்து மெடிசினாலையும் கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லாட்டி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி, ஒரு பெரிய டயபெட்டிக்கில் வந்து மிகவும் விசேடமான ஒரு வைத்திய நிபுணர் இருக்கார், உலகத்திலே தலை சிறந்த வைத்திய நிபுணர் இருக்கார். சீனிக்குன்னு சொல்லி போனாலும் கூட அந்த சீனி அவர் கண்ட்ரோல் பண்ணலாம், நீங்கள் தான் கண்ட்ரோல் பண்ணலாம். என்ன இப்போ நம்ம சிலாக்கள் அப்படி சொல்கிறேன், பிரசாத் கட்டில் சொல்லிட்டு நான் கிளம்புல போய் காட்டிட்டு வந்தேன் சொல்லி வருவாங்க. வந்து போட்டு இங்கே நல்லா சீனியை போட்டு ஒரு டீ அடித்தோம்னா அந்த ஆள் என்ன செய்கிறேன், அவர் நல்ல குளியை தான் தந்திருப்பார். ஆகவே நாங்கள் சுகரை கண்டுபடுத்தணும். அவரவர பகுதியில் இருக்கிற ஒரு சாதாரண டாக்டர் போதும் இந்த சுகரை வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி தரத்துக்கு. அப்படி ஒவ்வொரு ஆளும் ஒரு ஃபேமிலி டாக்டரை வந்து அவங்கள வளர்ச்சிருக்கிற டாக்டரால் ஃபாலோ பண்ணினீங்கன்னா சுகரை சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் அதிலிருந்து வர உபாதைகளை வந்து நாங்கள் தப்பித்து கொள்ள முடியும் என்று கூறி ஏதாவது இதை கால் மரத்து போதலைங்கிறது இன்றைக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது எங்களோட பகுதியில். எல்லா வைத்தியசாலையிலும் வர ஆண்களும் சரி பெண்களும் சரி குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு மரத்து போதல், காலில் அடிப்பாதம் வந்து சப்பாத்து போட்ட மாதிரி இருக்கிறண்டு ஒரே கம்ப்ளைண்ட். சப்பாத்து போட்டிருக்கிறதும்